ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா மைன்கிராஃப்டில் வீடியோ தான் போட போகிறோம். இதோடைய நோக்கம் என்ன, நான் வீடியோக்குள்ளே போனேன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது சீரியஸாக வந்து அது போகும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸ் வந்து அவங்க 10 பேருக்கு ஞாபகம், இதுக்கு எது 4 பேர் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது டெலிட் ஆயிடுச்சு, இனிமேட்டு வராது அந்த வீடியோ. ஓகே கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்கிறீங்க. நம்ம இதோடைய நோக்கம் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம மைன்கிராஃப்ட் சீரியஸாக தான் போட போகிறோம். ஆனால் இதில் நம்ம ஒன்றும் பெருசாலாம் போட போகிறது இல்லை. ஒரு 5-6 பாட்டுக்கிட்டு தான் வரும். ஏன்னா இதோடைய என்னதுன்னா நான் க்ரியேட்டிவில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே. அது ஏன்னா நம்ம ஒரு பெரிய வில்லேஜ் மாதிரி கட்ட போகிறோம். அதில் நம்மளுக்கும் தனியாக வீடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை மைன்கிராஃப்ட் அப்படிங்களாடே மனுஷருடாடே அழகாக கட்டி வச்சு இந்த கேஸில் ஒஸ்டண்டாடே. சாரிடா பசங்களா. இது எனக்கு ஒன்று மட்டும் புரியல கைஸ், ஏன் எப்போவுமே கேஸில் அந்த சாண்ட் கேஸில் இருக்குல்ல, அதை உடச்சா இந்த மாதிரி நம்ம அடியில் ஏதோ ஒரு கேவ் மாதிரி போகுது. எனக்கு அதான் புரியல. இது என்ன மிஸ்டேக், எனக்கு ஒரு மிஸ்டேக்கும் புரியல. ஆமாம் சி என்னடா இது தங்கமாக கொட்டி கிடக்கு. ஆக்சுவலி தங்கத்துக்கு இங்கே வேலையே இல்லை, அது வேஸ்ட். நான் இப்போ கிரியேட்டிவில் இருக்கேன். நீங்கள் லாவாவை தான் போட்டு நான் அது மேலேயே ஊந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நான் கிரியேட்டிவ். உங்களால் என்னை அழிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என்னடா அங்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. வந்த வழியை பார்த்து போயிடுறது தான் நல்லதுன்னு. ஆனால் இந்த கேவ் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுக்கு தான் நான் வரவெல்லாம் டார்ச் வச்சுட்டு வந்தேன். நான் வழியை மறந்துடுவேன். கோஆர்டினேட்ஸும் அவங்க பக்கத்தில் இருக்குது. பொசிஷன் எங்கள் சைடு ஐயோ இதில் ஆவா எங்கே தான் வெளிச்சமாக இருக்கோ அங்கே தான் போகணும். ஆக்சுவலி இல்லை இது வந்து டெட் தான். இந்த சைடு தான் ஒரு இடமா வந்து ஏன்னா அந்த இடத்த மறந்துட்டேன். அந்த இடம் எங்கே இருக்குது? அதோ அங்கே தான் மேலேருந்து ஊர்ந்தேன். பார்த்தீங்களா, இந்த தங்கம் தான் எனக்கு காட்டி கொடுத்துச்சு. எப்பா தம்பி நீச்சே தான் வந்தேன்ட்டு. சீக்கிரம் மேலே போடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. இந்த விசித்திரமான ஜந்து நம்மளை தாக்க வருது. ஏன் இதெல்லாம் பண்ண இதான வழி? இதுதான் வழி. சாரியா, இந்த சாண்ட் கேஸில் கட்டணுங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க சகோதரர், என்னை மன்னிச்சிருங்க. அவனை எனக்கு தப்பு கொடுக்கா. இப்போ நான் அவனை நிற்க வைக்காம விட மாட்டேன். ஐயோ, எனக்கு தப்பு கொடுக்குறாங்க இந்த உலகத்தில் யாரும். நம்ம போய் வீடை கட்ட ஆரம்பித்தா அது நல்லதுன்னு தோணுது எனக்கு. அதுக்கு முன்னாடி சாண்ட் கேஸில் ஒரு TNT வச்சு உடச்சி விட்டு போய் நல்ல ஒரு பொறுமையான ஐடியா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? தானே. மன்னிச்சிருங்கடா, நான் எங்கேயும் அதை உடச்சி விட்டேன் கீழே. நீங்கள் பொக்கிஷமாக வச்சுருந்ததை இனிமேல் இது மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகுது? இதையும் உடச்சிடலாம் தம்பிங்களா. சாரி தம்பி, என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவோம். ஐ ஹோப் யூ வில் சப்ஸ்கிரைப். எனக்கு நம்பிக்கை இருக்குது. தீபாவளி கொண்டாடலாமா? சொர்க்கமே என்றாலும் ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது. இது கேஸில் கட்டினா பாவம். நீ மட்டும் ஏன் எப்படி இருக்கும்? நீ மட்டும் எப்படி இருக்கான் டாடி? இதுதான் பில்டப் இருக்கணும். ஆமாம், இங்கே எங்கேயோ ஒரு கோட்டை
அடையாளமே தெரியாத நம்மளுக்கு இந்த மண்ணெலாம் வேணாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதோ இந்த இடம், இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே ஒரு கண்ட்ரி மாதிரி கட்ட போகிறோம். வில்லேஜ் மாதிரி இல்லை, கண்ட்ரி மாதிரி கட்ட போகிறோம். இதோடைய பார்ட் 2ல் வந்து நம்ம கூட ஜிபி ஜாயின் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2ல் நம்ம கூட ஜிபி வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிப்பான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த சீரீஸ். தேவையில்லாத வேலை எனக்கு. நானே என் கண்ட்ரி எப்பெல்லாம் மாற்றிருக்கேன். இந்த கண்ட்ரியில் அப்படியே ஒரு தண்ணி போட்டு விடு அந்த இடத்துல. இதோடைய மொத்த ப்ளூ பிரிண்ட்டையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் இது கொஞ்சம் சிக்கலான ப்ளூ பிரிண்ட். ஓகே கைஸ், இந்த இடம் ஃபுல்லாக தான் நம்மளுடைய கண்ட்ரியாக இருக்க போகுது. அப்படியே இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் என்ன அந்த எட்ஜு ஃபுல்லாக கட்டிடுவோம். கட்டிட்டு இங்கே நடுவில் வீடு, அப்புறம் சில வில்லேஜஸ்க்கு ஒரு சின்ன பெட்டு அந்த மாதிரி வச்சுருவோம். அப்புறம் அயன் காலம்லாம் ஸ்பான் பண்ணி இது இன்னும் பெரிய ஒரு 5 பாட்டு உள்ள சீரீஸாக தான் போகும். இது எப்படி தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் எனக்கு ஒரு இது கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். சும்மா இருந்தாலும் தோணும். வெடிச்சூடுன்னு என் மனசு சொந்தது. நான் ஒரு அழகான இடம் இதை வெடிச்சு விட்டுருக்கீங்க. இப்போ தீபாவளி பொங்கல் எத்தனை கிளீப்பரி சாமி எத்தனை கிளீப்பர் சாமி. நான் இந்த கோளுக்காக தானே நான் அந்த சீரீஸ்லேயே அந்த கேம்லேயே அழிஞ்சிருப்பேன். சீரீஸ் இல்லை, அது கேம் தான். ஏன்னா நான் தான் அதை விட்டேனே. அப்பா இன்னும் ஒரு அழகான குதிரை ஓகே சாமா. நான் ஃப்ரீயாகவே உன்னை அடிக்கிறேன். வேணுமா சொல்லு, வேணுமா? சாரி குதிரை நில்லு. உனக்காக தான் அங்கே ஒரு வெடியை வச்சு நானே இதுக்கு தேவையில்லாமல் மாங்காய் மாதிரி ஏன் நாட்டை போட்டு அழிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. தங்கம்லாம் கொடுத்துறாங்களா ஸ்டார்டிங்லேயே? இதில் கொஞ்ச நாள் கழித்து கிராஸ்லாம் வந்து அப்படியே இந்த பாட்டில் நம்ம வந்து எதுவும் கட்ட போகிறது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு அயன் காலம் ஸ்பான் பண்ணி ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி ஆக்கி விட போகிறேன் இந்த இடத்துல. அவனுக்கு வந்து இந்த இடத்துலாம் பார்த்துப்பாங்க ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அது பேர் என்னது? அது பேர் எனக்கு மறந்து போச்சு பாரு. அதோ எக் இருக்குது. ஸ்பான் பீ, ஸ்பான் கவ், ஸ்பான் பிக், ஸ்பான் ஷீப், ஸ்பான் எல்ஃப். ஆக்சுவலி நம்ம இதில் நமக்கு ஒரு பெட்டு வச்சுக்க போகிறோம், அது நான் சொல்ல மாட்டேன். ஸ்பான் போலார் பேர், ஓஷன், கேட்டும் இருக்கும். ஏன்னா அது க்ரீப்பர் ஆறாமல் தடுக்கும். கேட்டும் இருக்கும், ஏன்னா அது க்ரீப்பர் ஆறாமல் தடுக்கும். அதுக்கப்புறம் எங்கே முட்டை மாசம் கேரட்டு. ஆக்சுவலி கீழே தான் இருக்கும் அயன் காலம். கேஸ் இல்லை எனக்கு. ரேவேஞ்சர் பில்லேஜரும் வேணாம் எனக்கு. அயன் காலம் தான் வேணும். ஸ்பான் ஃபேண்டம். அதோ வில்லேஜ். எங்கேயோ ஒரு இடத்துல கை வச்சு வில்லேஜில் இருந்துச்சு. அதோ இருக்குது வில்லேஜர். அதுக்கப்புறம் கிளேசஸ், கல்ச்சர், என்னுடைய அயன் காலம் எங்கடா இருக்குது? ஒரு வேளை இல்லை அயன் காலம் செய்யணுமோ? என்டர்மீட்லாம் இருக்கிற குத்து கார்டியனா? அவன் எனக்கு தெரியும். விச்சி வேணாம். கேஸ் ஃபைட்ரு, ஸ்பான் ரவுண்டு, ஸ்பான் அஸ்கு, ஸ்பான் ஜாம்பி. வேலை எனக்கு ஸ்பான் நான் சிங்கிள் ஃபிஷ்ஷும் என்டர்மேனும் வேணும் எனக்கு. பாண்டாலாம் வைக்கிற அளவுக்கு இங்கே என்கிட்ட இடம் இல்லைப்பா. ஏய் ஏன்டா இப்படி போட்டு வச்சுருக்கேன்? டே எங்கடா சொல்லுங்கடா டே. ஏய் எங்கடா மவனை போங்க காண்டாயிடுவேன். இப்போ நீங்கள் என் கையில் ரேபிட் பேரட். ஆக்சுவலி பேரட் ஒன்று வச்சுக்க போகிறேன். எனக்கு பேரட் பிடிக்கும். மஷ்ரூமு, ஸ்பான் கேட்டு, போலார் பியரு, உல்ஃபு, ஷீப்பு. இதில் இவனே இல்லையாடா? இது ஸ்பான் SPAW ஸ்பான். ஓ பிரதாப் அங்கிள் கால் பண்ணுறாரு.
நான் மன்னிச்சிருங்க, நான் அப்புறமா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்கிறேன். ஐயன் அயன் காலமே இல்லையாடா இதில். அப்போ நம்ம தான் ஸ்பான் பண்ணோம் அயன் காலத்தை. இந்த பிளாக்ஸ்லாம் வச்சுருப்பானுங்க ஒரு இடத்துல. அந்த இடத்து பேர் வந்து இதுதான். இதில் வந்து வச்சுருப்பானுங்க. எங்கடா அந்த ஸ்டீல் பிளாக் ஆஃப் அயன் தோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரோட ஹெட்டுன்னு ஒன்று வேணும். அது பேர் இது பம்கின் அது பேர் பம்கின் வந்து ஒரு நேச்சருக்கான பொருள். ஸோ ஒரு நேச்சர் ஜாக்கோ லாட்டின் கார்டு பம்கின். ஓகே வாங்க ஒரு அயன் காலத்தை ஸ்பான் பண்ணலாமா? சாரி இந்த மாதிரி 3 பிளாக் போட்டு இந்த அயன் காலம் இவ்வளோ ஐட்டமாக இருப்பான். இவ்வளோ ஐட்டமாக இருக்க மாட்டான். ஒரு 2 பிளாக் போட்டு இல்லை இவ்வளோ குட்டியாக இருக்க மாட்டேன். கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இங்கே 3 இங்கே 3 இல்லைடா. அது வாங்கடா கார்டு போட்டுப்போம். இதோ வந்துட்டான் பாருங்க அயன் காலம். ஓ 2 தான் வைக்கணுமா அவனுக்கு? இப்போ ஒரு வில்லேஜ் பண்ணணும். என்னது இதுனா இது கலரே இல்லாமல் வருவானுங்க. ரொம்ப லேக் ஆகுதுடா இந்த கேமு. அப்படியே அத்தனை பேருக்கு இவ்வளோண்டு அயன் காலம் மட்டும் பார்க்கணும். தம்பி வாண்டடாக எங்கேயும் போய் கடி வாங்காத, ஒழுங்காக கூப்பிட்டு போய் இருந்தது. அவள் தான் நான் சொல்லுவேன், தம்பி அயன் காலம் இதான் பார்த்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தரையும் ஸ்பான் பண்ணணுன்னா இதை நான் ஜிபி கிட்ட விட்டுருலான்னு இருந்தேன். அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நல்ல வேலை செய்வோம். டார்ச் நான் எங்கே போட்டேன்? கொஞ்சம் நம்மளுக்கு பிரைட்னஸ் வேணும். என்றாலும் அது நம்ம இப்போதைக்கு இவ்வளோ பெரிய குரூப்புக்கு நம்மளால் இவ்வளோன்னு தான் கட்ட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பெட்டு. ஐயோ பிரதாப் அங்கிள், நான் கால் பண்ண சொல்கிறேன் அங்கிள். ஓகே கைஸ், நான் எங்கள் அப்பா கிட்ட பிரதாப் அங்கிள் மட்டும் கால் பண்ணிவிட்டு நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அப்போ தான் நான் பேசுவேன், இல்லைனா பேச மாட்டேன். புரியுதாக? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஓகே, ஐ லவ் யூ. ஓகே, நான் பிரதாப் எங்கள்கிட்ட என் ஃபோன் மட்டும் கால் மட்டும் கொடுத்துருந்துறேன். ஹலோ கைஸ், ஏன்டா பிளாங்கை போட்டுன்னு நினச்சி யாரும் திட்ட வேணாம். ஆனால் நான் சும்மா தான் பிளாங்கை போட்டேன். ஏன்டா ஒரு டாகை உல்ஃபாக ஸ்பான் பண்ணி விட்றேன் அவனை. கடி வாங்க ஸ்பான் பண்ணுவேன். என்ன ஓரம் பண்ணீங்க? கிரீப்பர் பசங்களா இடத்துக்கு வந்துடக்கூடாது. ஸ்பைடர் வந்து அயன் காலம் பார்த்துப்போம். 5 அடிக்கு பறந்துச்சு பார்த்தீங்களா ஒரு க்ரீப்பரு. தோணுது. தம்பி கொண்டாடுங்க வென்றுக்குமா? வென்று பசங்களா பார்த்தீங்களா என்ன பண்ணாங்கன்ட்டு? ஒருத்தனை போட்டு கடிச்சு ஜாம்பியாக்கி விட்டாங்க. இதுக்கு தான் நான் எத்தனை 5 அடி அவனுக்கு ஜாம்பி ஆக்கிட்டாங்க. அவன் சின்ன பையன்டா விட்டுருங்கடா. இதுக்கு தான் நான் வில்லேஜரு ஒழுங்கா. பரவாயில்ல தப்பிச்சான் பையன். சரிப்பட்டாரு. ஒரு 6 அடி இதுதான் சரி. யாருக்கு பேரட்டு? பேரட்டு நான் தான் வச்சு ஸ்பான் கேட் பூனைக்குட்டிங்களா நம்ம பூனைக்குட்டி இதோ இருக்கு பேர். கம்மி க்ரீப்பர்ஸ் ஓடுறானுங்கப்பா, தெரிச்சு ஓடுறானுங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பெட் அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணுறோம். எல்லோரும் தூங்கிக்கிட்டோம். வில்லேஜர்ஸ் வந்து படுத்துக்கோங்க, உங்களுக்கு தான் பெட்டு. படுங்களா? என்ன படுக்க மாட்டீங்களா? படுங்கடா. இப்போ அயன்காலம் ஒவ்வொருத்தனும் ஒரு திசையில் இருக்காங்க. தம்பி தூங்குறாடே. உங்களுக்கு பெட்டு போட்டு ஒரு தூங்குறாங்க. இப்போ தம்பி தூங்க. பரவாயில்ல. ஓய்
பரவாயில்ல, எல்லோரும் தூங்குறாங்க. ஹாப்பி, எனக்கு அது இருக்கு. இதான் நம்மளுடைய ஆர்மி பார்த்துக்கோங்க. இதான் நம்மளுடைய ஆர்மி. இவனுங்களுக்குலாம் நம்ம ஒரு பெட்டு வச்சு கொடுத்தா அவனுக்கு பாட்டன் போய் படுத்துருவானுங்க. ஆனால் எக்ஸ்பெக்ட் இதோட இல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான வில்லேஜஸ் ஸ்பான் பண்ணுவோம். படுங்க தூங்குடா, தள்ளக்குட்டி புதுக்குட்டி தூங்க. தம்பி நீங்கள் தூங்குப்பா, போட்டோன்னே தூங்குறாண்ணா. தூங்கி முடிச்சுப்பா, தூங்கு வேலை. ஓ, உங்களுக்கு பெட்டு வேணுமா? போட்டு வரணும். போ தூங்கு. விடிஞ்சிருச்சுடா, விடிவு காலம் பிறந்துச்சுடா. நம்ம வச்சுக்கிற பசங்களா எத்தனை பேர் ஜாம்பி ஆக்கிட்டீங்க? டேய் அவனவங்களாம் இருந்தா என்ன வந்து ஆல்ரெடி பறந்து சாவுங்க. மனுஷங்களா அடே, என்னால் காப்பாற்ற முடியலாம். வீட்டு ஃபுல்லாக உல்ஃபாக இருக்கணும். ஆக்சுவலி இந்த உல்ஃபில் நம்ம பெட்டாக ஒன்று வச்சுக்கப்போம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட அப்கமிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகே, விடிஞ்சிச்சு. மேலே இந்த ஆடும் போயிடுச்சு ஒரு வழியா. இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று கட்ட போகிறோம் எல்லாருக்கும். எனக்கு எது தேவைப்படாதுன்னா இனிமேல் டிஎன்டி தான் தேவைப்படும். தம்பி அப்படியே உனக்கு ஒரு சவப்பட்டி மாதிரி ஒருத்தம்மா தூண்டி கூட சுற்றி விட்டுறேன். கரெக்டாக இது போதும். கைஸ், நம்ம கூட இப்போ ஒரு நல்ல செய்தி என்னன்னா ஜிபியும் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறான். இருங்க ஒரு நிமிஷம் ஆஃப்லைன் போய்க்கிறேன். நான் ஜிபி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் ஒரு நிமிஷம் அவனை கூட்டு வந்துடுறது. கைஸ், ஹலோ கைஸ். இப்போ நம்ம கூட அந்த ஜிபியும் வந்துட்டான். பேர் மாற்றுன்றானா மாற்ற மாட்டேனா? நான் ஸ்டீவன் தான் வச்சுப்பேன். அந்த கதையில் வந்த மாதிரி எனக்கு ஸ்டீவை தான் பிடிச்சி. பைத்தியக்கார், சீவா வந்து வீடு கட்டுவா. பைத்தியம் வாடா. ஏன்டா கூட போயிட்டு சாவடிக்க போறேன்? யார ஐயா, யாரை சாவடிக்க போற? யாரும் சாவடிக்கல. என்ன பண்றடே? என்ன எதுக்கு ஆர்மர்லாம் கழட்டி போட்டுருக்கு? வந்து ஹெல்ப் பண்றா. நீ ஒரு பெட்டை டேம் பண்ணிக்கோ. பெட்டை டேம் பண்றா. வெயிட் பண்றேன். இதாங்க எங்க பேண்ட்டு ஒரே ஒரு நகரை ஷோ கடவுளே, இவனை வச்சு நான் திருக்கவே முடியாதா சாமி. ஐயோ, இந்த ஆடுக்கு வேற தேவலாம். இந்த சர்வரா நான் வெளில போயிட்டேன். டிஸ்கனெக்டட் ஃப்ரம் சர்வர்னா நான் வெளில போயிட்டேன்னு அர்த்தம். ஓகேன்னு கொடுக்காது. ஓகேன்னு கொடு. மறுபடியும் ப்ளேக்கு போ. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு போ. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வா. இல்லை தாண்டா அப்புறம் ப்ளே ப்ளே அழுத்தினே இருக்காது ப்ளேவை. அப்புறம் நீ மூவல்டுக்குள்ள போ. வீடெலாம் பக்கத்துலேயே கட்டி வைடா கோயில். இந்த மாதிரி 3 பிளாக் போடு. இந்த மாதிரிலாம் கட்டாதுடா அடி அசிங்கமாக. நம்ம என்ன சின்ன வேர்ல்டுக்கு தானே பண்ண போகிறோம். வந்துட்டு பாடுறா. நான் கட்டுறேன் பாடுறா. இப்போ மஜாவா நீ தனியாக ஓடு. நீ தனியாக ஸ்டீவ் ஜாயின் த கேம். எங்கே இருக்க? வந்துட்டம் பாரு. பின்னாடி தான் என் பின்னாடி தான் இருக்கேன். முதுகு பின்னாடி எங்கடா இருக்குது? முதல் தான் பாரு அடி. பார்த்துறேன். அப்பா நல்லா ட்ரெஸ் போட்டு வரான்டா சாமி. நீ இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எவன் தான் கற்றுக்கிட்டான்? எதுக்கு மைக் ஆன் பண்ண? நீ தானே இப்போ பேசுனேன். இல்லையே. என்ன பண்ணுறேன்? அவனை அடிச்சு கொண்டுருவேன். என்ன அடிச்சா சாகம் பண்ணுறேன். ஏன்னா இது க்ரியேட்டிவ். சர்வைவல் வேணால் நல்ல முடியும். சர்வைவல் தான் மேனன்ட்லாம் வாய்ப்பு இருக்குது. இங்கே எதுக்கு நான் பெட்டை பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்கேன். பைத்தியம். நீ அயன் காலத்தை ஸ்பான் பண்ணுறா. இல்லைனா நீ வீடு கட்டு, நான் அயன் காலத்தை ஸ்பான் பண்ணி விட்றேன். ஓகேவா? வீடு கட்டு. நான் பாதி வீடு கட்டிட்டேன். அது உடைக்காமல் கட்டு. பூனையும் டாகியும் ஸ்பான் பண்ணி விடு. கோயல், பூனையும் டாகியும் நிறைய ஸ்பான் பண்ணி விட்றா. பூனையை ஸ்பான் பண்ணி விட்டினா இவன் வருவான். இவன் வரமாட்டான். பூனையை ஸ்பான் பண்ணினா இவன் க்ரீப்பர் வரமாட்டான். டாகியை ஸ்பான் பண்ணி விட்டினா ஸ்கெலிட்டன் பையன் அந்த அம்பு விடுவான்ல, அவன் வரமாட்டான். அப்பாரு மிக்சிங்காக கலந்து போட்டு கட்டினேன் வீடெல்லாம். கோயில் இந்த மாதிரி கட்டுறேன். உல்ஃபு தானே டாகு? ஆமாம், உல்ஃபுனா டாகு. அதான் அதை அப்படி தான் வச்சுருக்காங்க மைண்ட் கிராஃப்ட்காரங்க. இது நான் அயன் காலம் ஸ்பான் பண்ணிடுறேன். நைட் ஆக போகுது. அயன் காலம் கோயில் அயன் காலம் ஸ்பான் பண்ணுறது ஈஸி தான்டா கோயில். அயன் பிளாக் இது இருக்கா? பைத்தியம்.
வேணாம் வேணாம், நீ ஸ்பான் பண்ண, அது எடுக்கிறதே போதும். அயன் காலம் அந்த அயன் பிளாக் இருக்கா, ஸ்பான் பண்ணாதன்றல. அயன் பிளாக்கை வச்சு இந்த மாதிரி 2 blocks ஹைட் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னடா இது 2 block ஹைட் போட்டுக்கிட்டு சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கார்டு பங்கின்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு நான் அயன் காலம் வந்துடும். நைட் ஆக போகுது. ஸோ நம்ம இப்போ அயன் காலத்து தான் ஸ்பான் பண்ணுறோம். எல்லோரும் போய் தூங்குடா. தூங்குறானுங்கடா, கடவுளே தூங்குறானுங்க ஒரு வழியா. இதை வச்சு இது பண்ணுமா? இது நான் ஸ்பான் பண்ணிக்கிறேன். நீ வீடு கட்டு, நீ வீடு கட்டு. வீடு கட்டுமா உங்களுக்கு? எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு பாடுறாடே. அவனுக்கு தூங்கணும். அவனுக்கு தான் நம்ம நாட்டு மக்கள். அவனுக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம. இந்த வீடே இந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி கூஃபியாக இருக்கணும். நாங்கள் பார்ட் 2ல் இதெல்லாம் கன்ஃபார்மாக சரி பண்ணுறோம். நாங்கள் ஆஃப்லைன்லேயும் நிறைய ஒர்க் பண்ணுறோம் சொல்லப்போனால். இப்போவே அது 34 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சுன்னு நினச்சேன். இவனுங்களுக்குலாம் ஏன்டா வீடியோ கட்டாமல் வச்சுனுக்கு கோயல்? இவனுக்கு இந்த நாய் இங்கே வழி விட மாட்டேங்குது. நான் இங்கே வழி விட மாட்டேன்னா சாவடிக்கணுமா? ஏன் நான் எங்கெல்லாம் பெட்டு போட்டிருக்கணும் அங்கே மட்டும் வீடு கட்டுறான்னு சொன்னேன் நான் உன்னை. நீ என்ன பண்ணிருக்க கோயல்? நீ என்ன பண்ணிருக்க? நான் எங்கெல்லாம் பெட்டு போட்டிருக்கணும் அங்கே மட்டும் வீடு கட்டுறான்னு சொன்னேன் நான் உன்னை. என்ன பண்ணுற நீ? வீடு கட்டுறேன். எங்கே போய்? இதோ எங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க பக்கத்தில் வில்லேஜ் வச்சு அவனுக்கு எங்கே தூங்குதோ அவங்க தான் தூங்குவானுங்க. அதனால தான் நான் இத்தனை பெட்டு அங்கே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எதுலையாச்சும் போய் தூங்குங்கடான்னு. ஒரு மாதிரி ஒருத்தன் வராண்டா ஒரு வில்லேஜ். எதுக்குடா இவ்வளோ பெருசாக கட்டின்னு இருக்க? அவனுங்களுக்கு பெட்டு போட்டு கொடுக்குறதே பெருசு. இவ்வளோ பெருசெல்லாம் கட்ட போய் தூங்குதான். நீ தூங்குனா போடா, நான் தூங்குறேன்டா. கோயில் தூங்குடா, பெட்டு போய் தூங்குடா. நானா? ஆமாம் தூங்கு. அந்த பெட் வேணாம், அந்த பெட் வேணாம். அந்த பெட்டில் ஒரு வில்லேஜர் படிக்கப்பான். அப்படியா? நீ வேறு ஏதாச்சும் இங்கே ஒரு பெட்டு ஸ்பான் பண்ணி அதில் படுத்துக்க. எங்கே வர மாட்டேங்குது? ஸ்பான் பண்ணுறேன். ஓப்பன் சாட். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்க. போடா பைத்தியக்கார். பைத்தியக்கார் என்ன பைத்தியக்கார் பண்ணுறீங்க? இல்லை பைத்தியக்கார் இது இருக்கீங்களா? பைத்தியக்கார் எங்கடா? டக் பை லூஸ் டக் பை இதெல்லாம் என்னடா வர மாட்டேங்குது. நான் பக்கம் போட்டால் உனக்கு டக்குன்னு வருது. ஏன் இது வர மாட்டேங்குது எனக்கு புரியவில்லை. நான் பம்கினை வைக்கிறேன்னா வரமாட்டோம். ஏன் அது ஏன்? எனக்கு இது நான் இதில் ஏதாச்சும் ஒரு டாக் டைம் பண்ணிக்க போகிறேன். கோயல் நான் பண்ணுற மாதிரி பண்ணு. எனக்கு தெரியும் எனக்கு டேம் பண்ணாத. நான் ஃபார்ம் லேண்ட் உருவாக்க போகிறேன். ஃபார்ம் லேண்டா? அவனுக்கு போய் விவசாயம் பண்ணுவானுங்க அதில். ஒழுங்கா வீடு கட்டலாம் வாடா. நான் வீடு எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டேன்டா. நான் ஃபார்ம் லேண்டு பண்ணுறேன் போ. இனிமேட்டு நம்மளுக்கு பெட்டு தேவைப்படாது. எனக்கு தேவை. நான் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறேன், நீ வீடு கட்டு. சரி. நாயெல்லாம் டேம் பண்ணுறது. நான் என்ன பேச்சு அவள் பேச்சுக்கோ. டிங் டிங் டிங். ஓகே, இப்போ என்ன ஏதாச்சும் ஒரு சீடை போடணும்ல. ஐயோ மறந்துட்டேனே, என்ன சீடு போடணும்? சீடு சீடு இதுக்கு நான் அயன் கவர்மெண்ட் ஸ்பான் பண்ணணும்.
தம்பிங்களா வந்து விவசாயம் பண்ணுங்க அப்படியே கோயில் இந்த காய்ஸ் நாங்கள் கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டால் நாங்கள் ஒரு வீடியோ ஆஃப் பண்ணிட்டோம். அது மன்னிக்கணும் நீங்கள். என்னடா இது கண்ட்ரோல் ரொம்ப மோசமாக இருக்கும். ஃபீடு குட்டி கல்வி போகிறோம். எப்படா அதை மைண்ட் கிராஃப்ட் ஓடிது. என்னடா ஃபீடு காமிக்க மாட்டேங்குது. எதுக்கும் ஃபீடு காமிக்க மாட்டேங்குதா? நல்லா இருக்குடா டே. சரி நான் இப்போதைக்கு ஒரு 3 கோழி மட்டும் எடுத்துன்னு வந்து விடுறேன். கோழி பைத்தியக்காரா ஃபென்ஸுக்கு கேட்டு செய்டா. ஃபென்ஸு கேட்டு எப்படி போடணும்? அதையும் அதுலேயே போய் பாரு. இதோ இங்கே ஃபென்ஸு கேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது போடுங்க. நான் ஒரு பாசமான கோழி. நான் எல்லாத்தையும் நான் அதுங்களுக்கும் ஃபீல் பண்ணுறேன். இந்த கண்குள்ளா காட்சி பூனைலாம் அதுக்குறா போட்டு விட்றேன். என்ன டே கோயில் இந்த மாதிரி வச்சுன்னா அப்படிதான் இருக்கும். கோயில் ஃபென்ஸ். கோழி வெளில போச்சுறேன். கோழி வெளில போகல. நீ அந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபென்ஸ் போட்டு விட்டுரு. சரிங்க தம்பி நானே உள்ளே தான் வரேன். வாங்க எல்லா கோழியும் வாங்க. தம்பி கோழிங்களா, கோழி பசங்க இங்கே வாங்கடா. என்னடா எல்லா கோழியும் வெளில போகுதுங்க. தம்பி இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா தான் நான் தருவேன். இங்கே வாங்க, உள்ளே வாங்க. அது நான் கேட்ட மூட்டேன்டா. கோயில் நீ கொஞ்சம் கோழியை உள்ளே ஃபார்ம் பண்ணி விட்டுரு. ஏன்னா எனக்கு புரிஞ்சா கோயில் கொஞ்சம் கோழியை ஃபார்ம் பண்ணி விட்டுறா. ஸ்டீவி பண்ணுறா. இப்போ நம்ம பாதி வேலையை செஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாமாடா நம்ம இன்னும் சில வேலை செய்யலை. இந்த மாதிரி ஒத்த பெட்டு இருக்க இடத்துல நான் போடுறான்னு நான் என்ன பண்ணதான் பாருங்க. எப்படா அந்த சீடு நான் தரேன். என் பக்கத்தில் வா, என்கிட்ட வா. கோயல் எங்கடா இருக்க? கத்திக்கா வா என்கிட்ட வச்சுக்கோ. சீடு ஒன்று வந்துருக்கா. அதை எடுத்து போய் கோழிங்களுக்கு கொடு. அங்கே தான் வேலை இப்படி. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபென்ஸு போடுற. அதில் நம்ம ஷீப்பை விட்டுடலாம். கோயில் கேட்குதாடா? இன்னொரு ஃபென்ஸு போட்டு அதில் நம்ம ஷீப் போட்டுடலாம். நான் மாடுக்கு ஒரு ஃபென்ஸு செய்கிறேன். நான் ஃபார்ம்லேண்ட் கட்டுவேன் ஃபியூச்சரில். ஃபென்ஸு கேட்குவேன். கோயல் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி முடிச்சிடலாமாடா? கோயல் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி முடிச்சிடலாமா? ஓகே கைஸ், நாங்கள் ஆஃப்லைனில் பல ஒர்க்ஸ் பண்ணிட்டு நாங்கள் உங்களை கூப்பிடுறோம். ஓகேவா கைஸ்? இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் என்னோடய ஃபேவரட் சப்ஸ்கிரைபர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய் கைஸ்.